இப்பப்பா நம்ம வந்து முகம் வந்து பொலிவாகவும் அழகாகவும் ஷைனிங்காகவும் இருக்கிறதுக்கு ஒரு ஃபேஸ் க்ரீம் செஞ்சு காட்டுறேன்ப்பா. நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன வாழைப்பழம் இருக்கோ நீங்கள் அந்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. என்னட்ட இருந்தது இந்த வாழைப்பழம் இருக்குது, நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து தோலை ஃபுல்லாக உரிச்சுக்கணும். இது பழத்தை எடுத்துருவோம். இந்த க்ரீம் வந்து நம்ம வாழைப்பழ தோலை வச்சு தான்ப்பா செய்ய போகிறோம். இப்போ நம்ம தோல் எடுத்துட்டோம், வாழைப்பழ தோல் எடுத்துட்டோம். இப்படி உங்கள்கிட்ட ஒரு உரல்கல் இருந்துச்சுன்னா இதில் போட்டு இடிச்சுக்கோங்க. இல்லாட்டா நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே மிக்சி இருக்கும். இப்போ மிக்சி எடுத்துக்கிறோம். இப்போப்பா நம்ம வாழைப்பழத்தொலி இருக்குதுல்ல, வாழைப்பழத்தொலியை பனையை வெட்டிட்டு இப்போ நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணாலும் சரி, இல்லை சிசர் வச்சு கட் பண்ணாலும் சரி. சிசர் வச்சு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்படி நறுக்கி போட்டுக்குருவோம் பொடிசா. இப்போ நம்ம வாழைப்பழத்தொலி 2 எடுத்துருந்தோம், அதை கட் பண்ணி போட்டாச்சு. அதாவது வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்திருக்கணும், கனிஞ்ச பழமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது உள்ள சாறு வரும். இப்போ இது பால் எடுத்துருக்கோம். இப்போ பாலில் ஒரு டீஸ்பூனு பால் ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா நான் உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போப்பா நான் மிக்சியில் ஒரு சுற்று அடித்து கொண்டு வந்துட்டேன். இப்போ வாழைப்பழ தொலி வந்து அடிச்சிருக்கு. சும்மா ரொம்பலாம் அடிக்க வேணாம், அந்த தொலி வந்து மசியணும், அவ்வளோதான். இந்த இடத்துல மசிஞ்சிருச்சு நல்லா. இப்போ இதை வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம வாழைப்பழ தொலியை வந்து மிக்சிலேருந்து எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து இதில் வந்து ஜூஸ் எடுத்துக்குவோம். புழிஞ்சோம்னா இப்படி கையில் புழிஞ்சோம்னா ஜூஸ் வரும், தொலியில் உள்ள ஜூஸ் ஃபுல்லாக வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கையில் புழிஞ்சு எடுத்தாச்சு. இதை கீழே போட்டுருவோம். இப்போ நம்ம இந்த வாழைப்பழ தொலியில் உள்ள ஜூஸில் 1 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்குருவோம். இப்போ வந்து கடல மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூனு காப்பித்தூள், உங்கள் வீட்டில் எந்த காப்பித்தூள் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த காப்பித்தூள் போட்டுக்குருவோம். 1 ஸ்பூன் காப்பித்தூள் சேர்த்துக்குருவோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்ப்பா. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு முட்டை எடுத்துக்குவோம். முட்டையை உடச்சிக்கிடுவோம். முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவு மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். மஞ்சக்கருவை எடுத்துடணும் வெளியே. மஞ்சக்கருவு தேவையில்லை, எடுத்துருவோம். இப்போ நம்ம முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை வந்து இதில் பாதி ஊற்றிக்கிடுவோம்ப்பா. தேவைப்பட்டால் திருப்பி மீதி ஊற்றிக்கிடுவோம். பாதி ஊற்றிக்கிடுவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டையுடைய வெள்ளைக்கருவில் பாதி தான்ப்பா ஊற்றிருக்கோம், பாதி நம்ம எடுத்து வச்சிட்டோம், தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்ப்பா. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் தேன் விட்டுக்குருவோம்ப்பா. இப்போ நம்ம தேன் போட்டிருக்கோம்ப்பா. தேன் வந்து நம்ம வந்து ஸ்கின்ல போடும்போது நல்லா வந்து உங்களுக்கு அழுக்கு எடுத்துரும். மூஞ்சில கையிலெல்லாம் நம்மளுக்கு வந்து டஸ்ட்டு நிறைய படிஞ்சிருக்கும்ப்பா. நம்ம இப்படி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ இந்த தேனை வந்து இதில் கலந்துக்குருவோம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும்ப்பா. அவ்வளோதான்ப்பா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம். நான் அம்மா உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா கையில் முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முகத்தில், கழுத்தில், எல்லாத்துலேயும் உங்களுக்கு எங்கெங்கே உங்களுக்கு ஸ்கின்ல அப்ளை பண்ணணுமோ அங்கங்கே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, நல்லா அந்த ஸ்கின்ல வந்து நல்லா அப்ளை பண்ணும்போது நம்ம உடம்புல இருந்த நம்ம ஸ்கின்ல இருக்கிற அழுக்கு பூரா நம்மளுக்கு வந்துடும். நல்லா உங்களுக்கு ஸ்கின்னும் நல்லா ஷைனிங்காகவே இருக்கும். சுருக்கங்களையும் எடுத்துரும். இவங்களாம் ரொம்ப ஸ்கின்னு சுருக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த கவலை தேவையில்லை. நீங்கள் இதை வந்து வாரத்துக்கு 2 முறை இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து சுருக்கம் வந்து தவிர்த்துடலாம். ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், அழகாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா. இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம காய விடுவோம். காஞ்ச பிறகு நம்ம வாஷ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. அம்மா வாஷ் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இதை வந்து வாரத்துக்கு 2 தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முகம் ரொம்ப பொலிவாகவும் இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.